நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் வழியாக ஒரு நண்பரையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையோ காண்டாக்ட் பண்ணும்போது அவருடைய காண்டாக்ட் நம்பரை நம்ம ஃபோனில் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த காண்டாக்டை நம்ம வாட்ஸ்அப்பை வந்து சிங்க் பண்ணணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணி தான் முறையாக நீங்கள் ஒருத்தரோட சேட் பண்ண முடியும். எது வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சில சமயங்களில் டைம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒருத்தருக்கு சேட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்குது. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு காண்டாக்டை வந்து ஆட் பண்ணாமலே நீங்கள் அவருக்கு மெசேஜை ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். அதுக்குள்ளே போகிறேன். போய் நான் ஆல்ரெடி ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதாங்க அந்த லிங்க், சரிங்களா? இந்த லிங்க்கில் நீங்கள் இந்த எக்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 91 வச்சுக்கோங்க. இப்போ 91 ஏன் வைக்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு 91 வந்து கண்ட்ரி கோட். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட கண்ட்ரி கோடை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ மொபைல் நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே மேலே லிங்க் பாருங்கள், api.whatsapp.com அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிளான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு சேட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கண்டினியூ டு சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லைனா நீங்கள் ஈஸியாக இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 வழிகளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மொபைல்லையும் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூ டு சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பண்ணும்போது ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா ஓப்பன் வித் வாட்ஸ்அப்னு வரும். இல்லைனா ஓப்பன் வித் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போய் ஃபட்டாஃபட் அவருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு செட்டப்பு தான் நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் பயன்படுத்தலாம். அது எந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ் டைரக்ட் சேட் வித்தவுட் சேவிங் நம்பர். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபட்டாஃபட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கு பாருங்கள், ஒரே ஸ்க்ரீன் தான். ஸோ இந்தியா கொடுத்துருக்காங்க 91, இல்லைனா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கோடை வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வதன்னு இருக்குது. எல்லா நாட்டோட கண்ட்ரி கோடு இருக்குது. நீங்கள் தேடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், செலக்ட் நம்பர் ஃப்ரம் த கிளிப் போர்ட், கண்ட்ரி கோட் நாட் லிஸ்டட் எபோவ். ஸோ சென்ட் மெசேஜ் வயா வாட்ஸ்அப் பிஸ்னஸ், ஜிபி வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தொட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டார்ட் சேட் நம்ம வந்து டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு இருப்பீங்களா, அங்கே கொண்டு போய் அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு அருமையான அப்ளிகேஷன், வாட்ஸ் டைரக்ட். இது பிடிக்கலைன்னா இன்னொரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த அப்ளிகேஷன் கிளிக் டு சேட் ஸ்மால் நோ ஆட்ஸ். இந்த அப்ளிகேஷனில் விளம்பரமே இருக்காது அப்படிங்கிறத தலைப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இது என்னமோ ப்ரொசீஜர், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் இதில் நம்ம டேப் பண்ணுவோம். இதில் வந்து அந்த கண்ட்ரி கோட் நம்பர் இதில் கொடுத்துருங்க, சரிங்களா? இதில் கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஷேர் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்பரை இதில் மென்ஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. கீழே பாருங்கள், ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷேர் பண்ணலாமா? அதே மாதிரி ஷார்ட்கட்டாக இந்த இதை வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் அப்ளிகேஷன் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். இல்லை நான் வாட்ஸ்அப்பை மட்டும் பயன்படுத்துகிறேன்னா அது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
அதை நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் முறையான வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த நபரோட நீங்கள் சேட் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த 2-3 மெத்தடுகளில் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் ஒருத்தரோட மெசேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபட்டாஃபட் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப்பில் இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.